சேலம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் நாயகனப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அபிராமி உடனுரை அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜை நடைபெற்றது. யாகசாலை பூஜையில் விநாயகர், சிவன், அம்மன், முருகர் இவர்களுக்கு யாகசாலை பூஜையில் தீபம் காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள் ஆரத்தி தொட்டு வணங்கி சிவன் அருளை பெற்றனர். அதன் பின்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காஞ்சி சங்கப்பறவை இன்னிசை பக்தி நிகழ்ச்சியானது நடைபெற்றது. பொதுமக்கள் உற்சாகமாக பக்தி பாடல்களை கேட்டு ரசித்தனர். ஈரோடு மாவட்டம் மாநகராட்சி வளாகத்தில் அருள்மிகு வலம்புரி விநாயகர் திருக்கோவில் உள்ளது. இங்கு சங்கடகர சதுர்த்தி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விநாயகருக்கு சிறப்பான முறையில் சங்கடகர சதுர்த்தி அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் மாநகராட்சி வளாகத்தில் அருள்மிகு வலம்புரி விநாயகர் திருக்கோவில் உள்ளது. திருக்கோவிலில் ஆனி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அருள்மிகு வலம்புரி விநாயகருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், மஞ்சள், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்கள் மூலம் சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பல்வேறு விதமான மலர் மாலைகளும் தங்க ஆபரணங்களும் சூடி சிறப்பான அலங்காரத்தில் காட்சியளித்து அருள்மிகு வலம்புரி விநாயகருக்கு உதிரி பூக்களால் அர்ச்சனைகள் செய்து கோபுர தீப ஆரத்தி, கும்ப தீப ஆரத்தி, பஞ்சதீப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான தீபாராதனைகளும் 16 வகையான சோடச உபச்சாரங்களும் காட்டப்பட்டன. அதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு வலம்புரி விநாயகரின் அருளை பெற்று சென்றனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் விபூதி பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இங்கு அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி பேச்சியம்மன் திருக்கோவில் அனுஷ நட்சத்திரத்தில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. 12ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 13ஆம் ஆண்டு துவக்கத்தினை முன்னிட்டு அம்பாளுக்கு நேற்று காலையில் மூல மந்திரம், மாலா மந்திரம் மற்றும் ரகசிய மந்திரம் ஹோமங்கள் நடைபெற்றது. பின்னர் அபிஷேக ஆராதனை, ஹோமம் செய்த கலச தீர்த்தம், அம்பாளுக்கு நன்னீராட்டுதல் நிகழ்ச்சியும் நடந்தது. பின்னர் மாலை பம்பை மேளங்கள் முழங்க திருத்தேர் ரதத்தில் ஸ்ரீ அங்காளம்மன் உற்சவர் பக்தர்களுக்கு காட்சியளித்த பின்னர் திருத்தேரை பக்தர்கள் இழுத்து திருக்கோவிலை சுற்றி வந்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பாக அன்னதானம் தொடங்கப்பட்டது. இதனை கைலாசநாதர் ஆலயம் சிவாச்சாரியார் ஸ்ரீமது தில்லைநாத சிவம் நடத்தி வைத்தார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த சிறப்பு ஏற்பாட்டை பூஜை முறை பூசாரிகள் சே சுப்பிரமணியம், சே பிரபு மற்றும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி சேவா சங்கம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகர்ஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆனி மாத திருவோண நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு கருட சேவை மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் எம்பெருமான் கருட சேவையில் காட்சியளித்தார். பின்னர் சிறிய பல்லாக்கில் கருட சேவையில் அலங்கரிக்கப்பட்ட பெருமாளை பட்டாச்சாரியார்கள் தோள்களில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்தனர். அப்போது சக்கர தாழ்வார், பத்மாவதி தாயார், தன்வந்திரி, லட்சுமி ஹயக்ரீவர், சம்போன கோபாலன், காவிரி தாயார் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் பல்வேறு மாவட்ட பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெருமாளை வணங்கி சென்றனர். அப்போது கோவில் முன் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது. மேலும் மூலவர் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் ஆனி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் யோக கணபதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் மலர் அர்ச்சனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.